எவ்வளவு வேலை முடியலங்க. சும்மாவா சொன்னாங்க வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அதுவும் 1 மணி நேரத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்றதெல்லாம் பெரிய சாதனைங்க. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி. கல்யாணம் பண்ணி வைக்க குருக்களை ஏற்பாடு பண்ணிட்டேன். கடைசி நிமிஷத்துல அவர் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எப்படியோ கரெக்ட் பண்ணி பேசி வச்சிருக்கேன். சரியா 10 மணிக்கு கார்த்திகா வந்துட்டா நம்ம கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஓகே ஓகே. ஆமா, தாலி வாங்கிட்டீங்களா? அதுக்கெல்லாம் குருக்கள்கிட்ட பணம் கொடுத்துட்டாங்க. 10 மணிக்கு எல்லாமே ரெடியா இருக்குன்னு அவர் சொல்லிட்டாரு. கல்யாணத்தை மட்டும் உடனே முடிச்சிட்டா போதுங்க. ரெஜிஸ்டர் பண்றது கூட உடனே பண்ணணும் அவசியம் இல்ல. கல்யாணம் முடிஞ்சதும் கோவில்ல ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்களாம். அதை எடுத்துட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்தா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. கல்யாணம் நல்லபடியா முடியற வரைக்கும் கார்த்திகா வீட்ல யாருக்கும் எந்த டவுட்டும் வரக்கூடாது ப்ளீஸ். அவங்க வீட்டுல தெரியக்கூடாதுன்னு வேண்டதெல்லாம் ஓகே. முதல்ல கார்த்திகா வீட்டை விட்டு கிளம்பி வருவாங்களா? இதெல்லாம் வருவாங்க தான் சொல்றேன்ல. வர மாட்டாங்கன்னா நான் ஏன் இவ்ளோ எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்றேன்? அட்ரஸ் அக்க மாப்பிளையே வந்துட்டாரு. என்ன கல்யாணம்னு சொன்னதும் உடனே கிளம்பி வந்துட்டியானே. இன்ஸ்டன்ட் மாப்பிள மாதிரி எப்படா கூப்பிடுவாங்கன்னு ரெடியா இருந்த போலயே. நீ வேற ஏன்டா சும்மாறா. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்கோம் தெரியுமா? நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசி அப்படியே அனுப்பி விட்டுறாதானே. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுண்ணா. நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. அண்ணா நீங்க வாங்க, அதெல்லாம் உட்காருங்க. ரொம்ப எல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. இதே கோயில தான் நானும் கார்த்திகாவும் காலையில மீட் பண்ணி பேசி அவங்க வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடந்துரும். எந்த பிரச்சனையும் இல்லண்ணா. நீ சொல்ற மாதிரி கல்யாணம் நடந்துட்டா அதுக்கப்புறம் தான்ப்பா பெரிய பிரச்சனை இருக்கு. கல்யாணம் மட்டும் முடியட்டும். என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அப்படி சொல்ற சேர் அன்னைக்கு நீ கல்யாணம் செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. ஆமாமா ஆமா, கல்யாண வேலையெல்லாம் தலைக்கு மேல இருக்கே. என்ன ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்துதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நான் இதோ கிளம்பிடுவேன். ஆமாங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஹலோ, கிளம்பிட்டீங்களா கார்த்திகா? அம்மா கிளம்புறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க போனதுமே நான் கிளம்பிடுவேன். ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நான் வேணா வரவா? ஐயோ இல்ல 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 நீங்க இங்க வர வேண்டாம். அவங்க உங்களை பாத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அம்மா கிளம்பட்டும். நான் எப்பவும் போல கோயிலுக்கே கிளம்பி வர மாதிரி வந்துடுறேன். காலையில நான் கோவில்ல